ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம தசரா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயாச்சு. அதனால மாலை போடுறதுக்காக வந்தாச்சு. இப்போ இது வந்து எங்க வந்திருக்கோம்னா, இது வந்து குட்டி கொலசன்னு சொல்லுவோம். ஆமா, கௌரி வாக்கத்துல இருக்குது. இதுக்காக இது குட்டி கொலசன்னா, கொலசையில போய் மெனக்கெட்டு சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் மாலை போட முடியாதுங்கிறதுக்காக இங்கேயே வந்து கொலசை மாதிரியே இருக்கும். அதனால குட்டி கொலசை. ஆமா, அங்க இருக்கிற அதே சாமி தான் இங்கேயும் இருப்பாங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும். நமக்கு இங்க வந்து அன்னதானம் எல்லாமே நிறைய இந்த செவ்வாய் வெளியில போடுவாங்க. ஆமா ஆமா, போடுவாங்க. சூப்பரா பண்ணுவாங்க. இப்போ என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதற்கண் கடவுள் பிள்ளையார் அப்பனே பிள்ளையார் அப்பன ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஆமா நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு ஆமா மாலையெல்லாம் கழுவிட்டு நம்ம எப்பவுமே கடற்கரையில குளிப்போம். ஆமா, ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் நமக்கு பக்கத்துல இருக்கு. இங்க கொஞ்சம் லாங்குன்றதுனால நம்ம அந்த கோயில்ல இருக்க தண்ணியில நம்ம எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிட்டு கழுவிட்டு மாலை போடுறதுக்கு வந்தாச்சு. இங்க வந்து ரெடியா வந்து சேனம் வசம் வந்து ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு மாலை போடுறதுக்காக. ஆமா, ஆனா வந்து அவங்களுக்கு இன்னைக்கு போடல, 1ஆம் தேதிக்கு போடுறோம். கொடியேறு அன்னைக்கு போடுறோம். 23rd தான் கொடியேறுது. ஆமா, போன வருஷம் பாத்தீங்கன்னா வசுக்குட்டி மட்டும் போட்டிருந்தா. இந்த வருஷம் வந்து ஷேனுக்கும் சேர்த்து வேண்டியிருக்காங்க அவங்க அம்மா முன்னாடியே வேண்டியிருக்கா. அது வந்து இந்த வருஷம் நம்ம நிறைவேற்ற போறோம். போன வருஷம் சின்ன பிள்ளை இல்ல ஷேன் இதுல என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? எனக்கு பொட்டு வை அவங்ககிட்ட பூசாரிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கா. சாமி இன்ட்ரெஸ்ட் வந்து வசுவோட ஷேனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ கேட்டாலும் சொல்றேன், எந்த கோயில் கேட்டா முத்தாரம்மன் கோயில்னு சொல்றேன். சாமி அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம அங்க பாக்குற மாதிரி அதே தான் இருக்கும். ஆமா, அச்சா அப்படி நம்ம பிரம்மா அப்படியே நம்ம நேர்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு இந்த குட்டி குலசையில. ஆமா, அது இந்த சாமி மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. சொடலை, பிரம்மா, ஐயா கோயில், அப்படி அங்க என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஆமா எல்லாமே இருக்கு. அதே மாதிரி எங்க குடும்ப கோயிலான பிரம்மசக்தி அம்மனும் இருக்கிறாங்க. பிரம்மர் தானே அந்த வெள்ளையா. பிரம்மா வந்து நம்ம எங்கேயுமே அது மோஸ்டா பார்க்கவே முடியாது. இங்க வந்து அழகா இருந்துச்சு. பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். ஆமா, என்ன பாருங்க, 2 பேரும் மாத்தி போட்டு வச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவங்க பெரிய பூசாரி ஆயிருவாங்க. ஆமா, மாலை போட்டு கோயில்ல கொஞ்ச நேரம் எந்த கோயிலுக்கு போனாலுமே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா நல்லது. அதே மாதிரி உட்கார்ந்துட்டு ஆமா, இதுதான் எங்களோட குடும்ப குலதெய்வ சாமி பிரம்மசக்தி அம்மனை கண்டுபிடிக்கல. அது பக்கத்துல தானே இருந்தாங்க. நானும் இப்பதான் பாக்குறேன். ஆனா அம்மா பாத்துருப்பாங்க போல முன்னாடி. ஆமா, அதுக்கு பூலாம் போட்டு கற்பூரம் எல்லாம் ஏத்தி. ஆமா, இதான் பிரம்மர் டப்புனு ஓடிட்டாரு. இது வந்து கோயிலோட வெளி தோற்றம். அது பக்கத்துல வந்து பார்க்கு. அது பார்த்த உடனே உள்ள வந்து கிளம்பியாச்சு. தாத்தா வந்து பேத்திகளை கூட்டு உள்ள போயாச்சு. ஆமா, சரி, அவ்வளவுதான், மாலையை போட்டாச்சு. நீங்க இது வந்து கரெக்டா 20 நாள் வரதான். இது நமக்கு 21 நாள் வராது. ஆனால் இருக்கணும். ஆனால் 20 நாள் தான் நம்ம போட்டிருக்கோம். அது ஒன்றும் கணக்கு கிடையாது. அந்தளவுக்கு ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு நம்ம மாலை போடும்போது நம்ம பார்ப்போம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வர செவ்வாய்க்கிழமை நம்ம போகிறோம் கோயிலுக்கு. ஓகே, பாப்பாக்கு மாலை போடுறது.